அண்ணா பல்கலை மாணவி சிறப்பு விசாரணை குழு விசாரிக்கக்கூடிய முறையே சரியில்லைங்க. அண்ணா பல்கலையில கிட்டத்தட்ட 13,000 மாணவ மாணவிகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மாணவிகள் தொடர்புடைய செய்தி. ஞானசேகரன் ஒரு சாரோடு பேசினார், மாணவி உறுதிப்பட தெரிவித்தார். ஞானசேகரன் அலைபேசியில் பாலியல் படங்கள் இருந்தது. இது என்னங்க புயலாங்க? ஒவ்வொரு 2-3 நிமிடத்துக்கு நீங்க அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. பொறுப்பு மக்களுக்கு மட்டும் இல்லைங்க, வழக்காடு மன்றத்துக்கும் ஊடகத்துக்கும் விசாரணை குழுவுக்கும் இருக்கு. ஒரு நாள் வைங்க. அருண் ஐபிஎஸ் எப்படி அறிவிச்சாரு? அது மாதிரியான சிறப்பு விசாரணை குழு நீங்க மக்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா? ஒரு நாள், ஒரு இடம், ஒரு நேரம், அந்த நேரத்துல வழக்கு இந்த விசாரணை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கு. இவ்வளவு முன்னேற்றம் நடைபெறுது. இதெல்லாம் இந்த தகவல் கிடைச்சிருக்கு சொல்லிட்டு போங்க. நீங்க ஒரு தகவலை சொல்லிடுறீங்க. இந்த யூடியூபர்ஸ் இருக்கிறவெல்லாம் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு அவன் ஒரு கதையை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. என்ன பொள்ளாச்சி மாதிரி இது செய்யலான்னு பாக்குறீங்களா? ஒரு மாணவி ஞானசேகரன் ஒரு சாரோட பேசினார். தொலைத்தொடர்பு துறைக்கு போனா அவனுடைய அலைபேசியிலிருந்து இன்னைக்கு முழுக்க பேசியிருக்கான்னு சொல்லி வந்துருமாங்க பட்டியல். ஏங்க ப்ரீபெய்டோ போஸ்ட் பெய்டோ ஏதோ ஒரு இணைப்பு நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு பில்லோட வருது. ஞானசேகரன் ஒரு சாரோட பேசினார் சொல்வதற்கு 4 நாளாங்க. உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியல அரசியல் பண்றீங்க அப்படின்னு. போஸ்ட் பெய்டு கனெக்ஷன் வச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியாது நீங்க யாரோட எத்தனை நொடி பேசுனீங்க, எந்த எண்ணோட தொடர்பு கொண்டீங்கன்ற வரைக்கும் செய்தி வருது இல்ல. அதே தானே ப்ரீபெய்டுக்கும். ஞானசேகரன் அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து அவன் அலைபேசி எடுத்து இயக்கி ஒருத்தரோட பேசியிருந்தா எந்த எண்ணோட பேசினான்ற தகவல் வரைக்கும் வந்திருக்குமே.